அட இந்த 1 கப் மசாலா பாஸ்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் சாஸ் எல்லாம் எதுவுமே போடாமல் வீட்டிலேயே எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 கப்பு பாஸ்தா போட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வடச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் அந்த வெங்காயம் 1/2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனோடனே தக்காளி 1/2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இங்கே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, கரம் மசாலா, மிளகாத்தூள், இது எல்லாமே நான் ஒருத்தருக்கான அளவு சொல்லியிருக்கேன். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கூட இந்த ஸ்டேஜ் வர வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சிருந்த பாஸ்தாவை கொட்டி நல்லா மசாலா கூட கோட் ஆகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான பாஸ்தா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.